பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 28ஆம் சங்கீதம் 9வது வசனம். தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். இன்றைக்கு இந்த காலவெளியில் நம்முடைய ஆண்டவர் போஷிக்கிற ஆண்டவர் என்கிறதை குறித்து உங்களோடு பேசுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். ஒரு மனிதனை நான் வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். அவன் பெயர் எலியா. கர்த்தர் எலியாவை போஷித்த விதத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் காகங்களை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் ஒளிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் எலியாவை ஒளிந்து கொண்டார்? அந்த அரண்மனையிலே ஒபதியா என்கிற ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கிறான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் 50 தீர்க்கதரிசிகளை குகையிலே வைத்து அவன் போஷிக்கிறான். இந்த ஒபதியாவை வைத்து கர்த்தர் எலியாவை போஷிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் ஒளிந்து கொள்ளு. ஏனென்றால் இவன் எங்கே இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக கர்த்தர் ஒளிந்து கொள்ள சொல்லுகிறார். சொல்லிவிட்டு காகங்களை கொண்டு கர்த்தர் போஷிக்கிறார். காகங்களை கொண்டு கர்த்தர் போஷிப்பதற்கு காரணம், இந்த காகங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை வெளிப்படுத்துவதற்காக தான். என்ன அற்புதம் என்றால், யாரோ சமைத்த அந்த சமையலை இந்த காகம் கொண்டு வருகிறது. இது கொண்டு வந்த அந்த பொருள் முக்கியமல்ல, அந்த கொண்டு வந்த விதம் தான் அது மிக அற்புதமான ஒரு காரியமா இருக்கிறது. லேவிய ராகமத்திலே சுத்தமான பறவை, அசுத்தமான பறவை என்று ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். காகம் சுத்தம் இல்லாததிலே வருகிற ஒன்று. ஸோ ஆண்டவர் அசுத்தமான பறவையை கொண்டு சுத்தமான உணவை தேவன் கொடுப்பது ஒரு பெரிய அற்புதம் அல்லவா? ஆண்டவர் நிச்சயமா உங்களை போஷிக்க வேண்டும் என்றால் எப்படினாலும் செய்ய அவரால் வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். நாம் நினையாத இடத்துல இருந்து, தகுதியில்லாத இடத்துல இருந்தாலும் கூட நமக்கு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். சாதாரணமாக காகம் தன்னுடைய வாயில உணவை வைத்தால் அது அதிக நேரம் வைத்திருக்காது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும், நரியும் காகமும் கொண்ட கதை. அது கீழே போட்டுவிடும். ஆனால் இங்கே காகம் எந்த விதத்திலும் கீழே போடாதபடி அதை கொண்டு வருகிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, எந்த இராணுவம் எலியாவை அழிக்கணும் என்று நினைத்ததோ அதே இராணுவத்தின் நடுவில் இருந்து இந்த சாப்பாடை எடுத்து கொண்டு வருகிறது. இதுல என்ன ஆச்சரியம் என்றால், என்றைக்கோ ஒரு நாள் அல்லது என்றைக்கோ 2 நாள் இந்த காகம் சாப்பாடு கொண்டு வரவில்லை. இது காலையிலையும் மாலையிலையும் அந்த ஆற்றில் இருக்கிற தண்ணீர் வற்றி போகிற வரைக்கும் கர்த்தர் அவங்களை போஷிக்கிறார். ஆமா அருமையானவர்களே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைப்பார் என்றால், உங்களை கர்த்தர் போஷிக்க வேண்டும் என்று நினைப்பார் என்றால், அவர் செய்கிற செயல்கள் ஆச்சரியமா இருக்கும். அந்த ஆச்சரியம் உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். காடையை கொண்டு அல்ல, காடை வந்த விதம் தான் அற்புதம். ரசத்தினால் அற்புதம் அல்ல, ரசம் வந்த விதம் தான் அற்புதம். கர்த்தர் உங்களுக்கு பல விதங்களிலே உங்களை போஷிப்பார். அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.